ஒன்றும் சொல்லலையா. இப்ப நான் ஒரு கஷ்டப்பட்ட ஆளு ஹெல்ப் பண்ண போய்க்கேன்னா இந்த கதை பேச்சுகள் வார்த்தை பிறகும் இப்ப உதவி வாங்க இருக்கிறவனுன்னா தான் எதுவும் இப்ப நீங்க கதைக்கிறது பிள்ளையா இருக்கு இல்லாட்டிக்கு அவர் கதைக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னா அந்த ஹெல்ப் கிடைக்காத மனநிலையில இருக்கிறவன் என்ன செய்வான், அதுக்கேற்ற மாதிரி தான் கதைப்பான். இப்ப என்னன்னு சொல்லிக்கன்னா நீங்கள் இப்ப அவற்ற வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. ஆனா ஃபுல்லா பாக்குறேன் நான் ஃபுல்லா. ஓகே ஓகே. நீங்கள் வந்து அந்த அந்த பிஹேவியர் வந்து எல்லா வீடியோலயும் அப்படி இருக்குதா? எல்லாரோடையும் அப்படி தம்பி நீங்க முழு வீடியோவையும் பாருங்க தொடக்கத்துல இன்று வரை. நாங்க வந்து கிருஷ்ணாவை வந்து அவற்ற வழிக்கு வருவோம் முடிங்க அண்ணா. ஓகே கிருஷ்ணா ஆயிரா என்ன மண்ணாடிக்கை அவனை அடிச்சு கேட்குறீங்க. வா 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 தயவு செய்து அனைவரும் மூட் பண்ணுங்க. எனக்கு தமிழ் யூகே தமிழோட நான் ஒரு சில வார்த்தைகள் கதைக்கிறேன். ஓகே தமிழ் ப்ரோ வணக்கம். என்னன்னு சொன்னா சரியா அன்மூட் எடுத்தீங்கன்னு சொன்னா நான் இறக்குவேன், நேரம் பார்க்காம இறக்குவேன். இல்ல இல்ல உங்களை இல்ல, நான் மெட்டவங்களை சொல்றேன். தமிழ் ப்ரோ யூகே தமிழ் மெட்டவங்களை சொல்றேன். நானும் நீங்களும் கதைப்போம் கொஞ்ச நேரம். இப்ப என்னன்னு சொன்ன பிரதர் வந்து கிருஷ்ணா வந்து இன்றைக்கு நேற்று செய்யல இந்த யூடியூப் தனம். நான் கதைச்ச முடிய நீங்க கதைங்க சரி. உங்களுக்கு நான் தருவேன் கண்டிப்பா. இன்றைக்கு செய்யல வந்து இதுவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 வருஷமா செய்யறார், தொடர்ந்து செய்யறார். கிருஷ்ணா எப்படி வந்தவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு வறும கோட்டுக்குள்ள வந்தவர். வறும கோட்டுக்குள்ள இருந்து தண்ட முயற்சியால ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு ஒரு யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க. ஒரே ஒரு நிமிஷம் கிருஷ்ணாக்கும் எனக்கும் 2 வயசு வித்தியாசம். 2013ஆம் ஆண்டு கிருஷ்ணாம் நானும் ஒரே டியூஷன்ல படிச்சாக்கள். சொல்லுங்க மிச்சம். ஓகே ஓகே அண்ணா நான் கதைச்ச முடிய கதைங்கண்ணா சரியா. அப்ப ஒரு வறுமக்கோட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு இளைஞன் வந்து வேலை வாய்ப்பு அவரால் இருந்ததோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. தண்ட முயற்சியால ஒரு கேமராவை எடுக்கிறார், ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறார். இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்கள்ட்ட இரவு பகலண்டு பார்க்காம மழை வெயிலண்டு பார்க்காம தண்ட முயற்சியால உழவு தூரம் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ந்து வந்திருக்கிறார். அப்ப ஒரு சில தவறுகள் அண்ணா இரண்டா கொஞ்சம் இரண்டா வந்து காய்ச்சி முடிய நான் அந்த வருஷ கணக்குல நான் குறிப்பிட்டு சொல்ல கொஞ்சம் இரண்டா நீ வந்து சரியோ. அப்ப ஒரு சில தவறுகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வார்த்தை பிரசங்களாம இருக்கலாம், சில படங்களை வந்து வீடியோ போடுறது அதுகள் இருக்கலாம் இருக்குது. அதை நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே திருத்திருக்கணும். இதுக்கு முதல் இவர் மட்டும் ஆரம்பிக்கல, உறவு பாலம் என்று சொல்லி இன்றைக்கு ரிச்சா நடத்துற பாஸ்கரன் கூட இப்படியான இதுகளை செஞ்சிருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்கள் எதிர்ப்புகள் தொடங்கல சரியோ. அப்ப நீங்கள் அதை வச்சு மெயினா ஒரு இப்படி பிரச்சனைன்னு சொல்லி ஒரு கேஸை கொடுத்து இல்லாட்டி அந்த 6 மாசத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோ எடுத்து அந்த பிள்ளையோ அந்த தாயோ போய் போலீஸ்ல என்ட்ரிய போட்டு அவங்கள கைது பண்ணி சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தா இதுல நாங்கள் யாருமே தலையிட்டு இருக்க மாட்டோம். இதுல நாங்கள் தலையிடுறதுக்கான முதல் காரணம் வந்து ஒரு தொழில் போட்டியா வந்து தமிழ் ப்ரோ வந்து இவருக்கு எதிராக ஒரு வீடியோ விடுறார். அதுக்கு பிறகு அரசியல் ரீதியா வந்து அர்ஜுனா பாராளுமன்றம் மட்டும் கொண்டு போறார். தேசிய ரீதியா வந்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து எங்களுக்கு தெரியும், நாங்களும் மாவீரர் குடும்பங்கள் தான். இந்த தேசிய பிரச்சனை எங்களுக்கு அது மெயினா பாக்குறோம். அதால வந்து இதை பெருசா கொண்டு வரோம். மற்ற சாதியும் வருது, நலவன் என்ற சாதி வருது. நலவன் என்ற சாதி என்றுன்னா இவர் ஒரு ஏரியாவுக்குள்ள இருக்கிறார், அந்த ஏரியாவில இருந்து போட்டு வேறொரு ஏரியாவில் வந்து ஒரு அடுக்குமாடி வீடு கட்டுறார். அதுல வந்து வேறொரு கம்யூனிட்டி இருக்குது, வந்து அந்த கம்யூனிட்டி பாக்குது இவன் எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் வந்து எங்களுடைய ஊருக்குள்ள நாங்கள் இல்லாத வீடு ஒன்று வந்து இவன் கட்டுறான்னு சொல்லக்குள்ள சாதி ரீதியா பாக்குறாங்க. மற்றது அதிகாரம். இந்த அதிகாரம் வந்து இந்த டிக்டாக் வலைத்தளங்கள்ல வந்து 2-3 தளங்கள் வந்து இவரை போட்டு தொடர்ச்சியா தாக்குறாங்க. இவங்களுக்கு இவர்களை கட்டளை இடுறாங்க, நீ அந்த வீடியோ ஆகட்டு இந்த வீடியோ ஆகட்டுன்னு சொல்லி கட்டளை இடுறாங்க. ஒரு அதிகாரபூர்வமா தாக்குறாங்க. இந்த அதிகாரத்துக்கு அடிபணியாத கிருஷ்ணா இவங்களை என்ன செய்யறாங்க, இன்னொரு கட்டம் போய் வந்து தமிழ் புறம் மூலமாவோ இல்லாட்டி ஒரு குரூப்பை வச்சு அந்த பழைய என்ன தேசிய பிரச்சனையை தேசிய கொடியை தூக்கினா போலீஸ்ல என்ட்ரி போடலாது. அப்ப பழைய வீடியோ சேனலுக்குள் போய் வீடியோக்களை பாக்குறாங்க. ஓகே இந்த தாயின் இந்த பிள்ளைன்ற வீடியோ எடுப்போம், இது மூலமா நாங்கள் முறைப்பாடு பண்ணுவோம் என்று சொல்லி அந்த போலீஸுக்கு காவல்துறைக்கு பணத்தை கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒரு 10 பொடியங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. கிருஷ்ணா அந்த இடத்துல போறார். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து பிடிச்சேன்னு சொன்னால், ஊர் மக்கள் இப்ப எங்கட ஊர்ல ஒரு பிரச்சனை என்று சொன்னா, ஒரு குழந்தை பிள்ளைக்கோ ஒரு தாய்க்கோ ஊர்ல ஒரு பிரச்சனை என்று சொன்னா அந்த இடத்துல வந்து பொம்பளைகள் தான் நிற்பாங்க. அக்கா சவரங்கள் தாய்மார்கள் குழந்தை பிள்ளைகள் சுத்தி வளைக்கும். எங்கட ஊருக்குள்ள வந்து இப்படி செய்யலாமான்னு கேள்வி கேட்கும். ஒரு கேமராவோ இதோ வீடியோ எடுக்கும் போது ஊர் மக்கள்கிட்ட முகத்தை காட்டுவாங்க. இது ஒரு 10 பொடியங்கள் திட்டமிட்டு செயற்பட்ட பொடியங்கள். கிருஷ்ணாவை மட்டும் படம் எடுக்கிறாங்க, தங்கண்ட முகத்தை அடையாளப்படுத்துறாங்க. இல்ல
இதே காவல்துறைக்கு ஏற்கனவே இவங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க, காவல்துறைக்கு போன் அடிக்கிறாங்க, காவல்துறை கைது பண்ணுது, கொண்டு போய் போலீஸ்ல கொண்டு போறாங்க, முறைப்பாடு பண்றாங்க. அப்ப இந்த டிக்டாக் வலைத்தளங்கள்ல வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வந்து இந்த தேசிய பிரச்சனை வரும்போது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட 1.5 மாதம் வந்து கிருஷ்ணாவை போட்டு அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க? கிருஷ்ணாவோட பயணிச்ச பிள்ளைகள் அந்த சௌரங்களுக்கு ஆர்ஐபி போட்டு அடிக்கிறாங்க. தாய்மார்களுக்கு வந்து இப்படி பெண்ணுக்கு நீங்கள் நீதி கேட்கிற நீங்கள் உளவு கொடுமை நடக்குது இந்த டிக்டாக் வலைதளங்கள்ல. இதுதான் அந்த தேசிய பிரச்சனை. இதை காட்டி நீங்கள் குறி வச்சு அடிக்கிறீங்க, சரியோ? அப்போ இப்படி தொடர்ந்து வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ந்து வர ஒரு இளைஞனை தாக்கும் போது தவறு விடுறது இயல்பு. நானும் விட்டுருக்கிறேன், நீங்களும் விட்டுருக்கிறீங்க, எல்லாரும் பேரும் விட்டுருங்க. அதை நெறிப்படுத்தி அவனை ஒரு நல்வழிப்படுத்தி எங்களோட சமுதாயத்தில் இணைச்சி அவனை எங்களோட சமுதாயத்தோட இணைச்சி செயற்படணும்ன்றதுதான் எங்கள்ட விருப்பமா இருக்கு. நீங்கள் இவனோட தொழில் ரீதியாகவும் இவனை ஒதுக்கி எங்கள்ட இனத்துல வந்து இவன் ஒரு தேச துரோகி மாதிரி அடையாளப்படுத்தி எங்களோட இனத்தில இருந்தும் ஒதுக்கி செயற்படுறத வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க? தமிழ் போய் யூகே தமிழ் போய் கதைங்க யூகே தமிழ் போய். இப்ப நான் கதை கவனிக்கும் போது மெட்டாக்களை குழப்ப வேணாம்னு சொல்லுங்கன்னா, இப்ப என்னன்னு சொன்னா முதலாவது ஸ்டார்ட் ஆன பிரச்சனைனா, இப்ப எனக்கு எந்த அக்கா வந்து கடைசி நேரத்துல ஃப்ரண்ட் லைன்ல நின்று ஆர்விஜியாவுக்கு தலையில பட்டுதான் தலை மூளை ஃபுல்லா பிரிஞ்சது. அவன் டெட் பாடி கூட பாக்கில்லாத கட்டத்துல இருந்தது, சரியோ? அதை யோசிச்சு வீட்டுல இன்னும் ஒரு ஆள் செத்தது. ஓகே, அப்படி எல்லாம் இருந்து கடந்து வந்த நான் தான். இப்ப எனக்கு பர்சனலா என்ன அவரோட கோவம் ஸ்டார்ட் ஆயின்னு சொன்னால், மாவீரத்தினத்துக்கு லாஸ்டா போனவர் பார்த்தீங்களா அந்த வீடியோ? அதுல அவர் செஞ்சது சரியான பிள்ளை, 100க்கு 100 விதமும் பிள்ளை. அதுல இருந்து அவருக்கும் எனக்கும் இல்ல, அவர் எனக்கு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட எனக்கு இப்போ சின்ன வயசுல தெரியும். A லெவல் படிக்க நானும் வரும் ஒரே டியூஷன்ல படிக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல. அப்ப அவர் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கும் எனக்கும் நிறைய தூரம் பழக்கம் இல்லாட்டியும் அவர் நல்லா தெரியும். இப்ப அந்த வகையில நான் இந்த பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவரை வச்சு. அப்ப அப்படி இருந்து நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அந்த மாவீரத்தினத்துல அவர் போய் செய்த விஷயம் 100 விதம் பிடிக்கல. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா, அங்க போய் போலீஸ் எல்லாம் வச்சு அப்படி ஒன்றும் செட் பண்ண இல்லையா? அங்க போலீஸ் வச்சு செட் பண்ணி அப்படி ஒன்றுமே நடக்கல. எனக்கு 100 விதம் அது தெரியும். என்று சொன்னால், இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கிற பெடியல் வந்து முந்தைய எல்லாம் டியூஷன் படிப்பேன். நாங்க எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு டியூஷன் வர்றது கிளிநொச்சியில இருந்தும் டியூஷனுக்கு வருவாங்களா. அப்ப எல்லா இடத்துல இருந்தும் இப்ப எங்கட பட்சில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அப்படி இருந்து நான் விசாரிச்சு பார்த்தேன். ஏன்டா இப்ப இவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுல எனக்கு இப்ப இவன் உள்ள இருக்கிறதால அந்த குடும்பம் வளர்கிறதால அதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுல எதுவும் சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை. அப்படி நான் நினைக்கல, பர்சனலா நான் சொல்றேன், நான் அப்படி நினைக்கல. ஆனால் நான் விசாரிச்சேன், ஏன்டா அவன் அப்படி உள்ள போறதுக்கு என்னடா நடந்தா என்ன அது அவ்வளவுத்துக்கெல்லாம் நான் தாய்மீனாக்கட்டி இதுக்குள்ள டிக்டாக்ல வந்து இப்படி குந்தி கொண்டு இருக்கிறேன் இல்லையா? அப்ப நான் விசாரிச்சு நான் பட்டியல அவன் சொன்னாங்க அப்படிதான் நடந்த வந்த இடத்துல. மற்றது நீங்க வரியோ யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணா அண்ணா தான் அவர் அங்க அனுப்பி விட்டது. இன்னொரு வீடியோ போட்டேன், அவர்கிட்ட அண்ணாவே யூடியூப்ல சொல்லி இருக்கிறாள் வடிவா பாருங்க வீடியோல. அப்ப யாரும் அவரை சதி செய்யறதோ திட்டமிட்டு அங்க கொண்டு வரலையா? அவர்கிட்ட அண்ணா தான் சொல்லி இருக்கிறார் அங்க போய் இன்னொரு வீடியோ சொல்லி. அப்படி வந்த இடத்துலதான் அவர் பிடிபட்டவர். அதை நீங்கள் எல்லாம் நீங்கள் அவருக்கு சொல்ற மாதிரி அங்க எதுவுமே நடக்கலையா? நீங்களும் வடிவா உங்களுக்கு உறவுகள் இருக்குமாங்க, நீங்க வடிவா விசாரிச்சு பார்க்கலாம். மற்றது என்ன, கிருஷ்ணா வந்து யூடியூப் தொடங்கினது உங்களுக்கு எப்பயும் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா 2021 பிறகு அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வெளியில வந்து எல்லாருக்கும் தெரிய வர வழிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்குள்ள அங்க அவர் செஞ்ச விஷயங்கள் வந்து செய்ய முடியாத விஷயங்கள். அப்ப அப்படி இருக்கும் போது இப்ப சாதாரணமான நாங்களும் ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ் செஞ்சு இப்ப ஒரு போட்டியிலயோ பொறாமையிலயோ சரி ஒருதன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா எங்களை போலீஸோ 4 மணியோ கொண்டு விசாரிக்கும், உனக்கு எப்படி இங்க சொத்து வந்தது. கிட்டத்தட்ட நீங்க மன்னார்ல பாத்திருப்பீங்க, ஒரு கஞ்சா கடத்தல் செய்யற ஒருதனை வீடு சொத்து எல்லாம் சீஸ் பண்ணுறது கவர்மெண்ட் போலீஸ் வந்து. அவ அப்படித்தானே. இப்ப நாங்க சட்டப்படி நாங்க சரியா எல்லாம் காட்டணும் என்னன்னு உழைச்சிருக்கோம். இப்ப யூடியூப் இப்ப அவரை கைது பண்றேன்னு சொன்னா வந்து ஒன்று அந்த பிள்ளை முறைப்பாடு பண்ணிருக்கணும், இல்லாட்டி தன் தாய் முறைப்பாடு பண்ணிருக்கணும். இத கைது பண்றதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? தேசிய கொடியை தூக்கினதும் அந்த மாவீரர் நாள்ல வந்து அவர் எடுத்துக்கொண்ட பிஹேவியர், அவரோட பழக்க வழக்கங்கள் அது 100 வீதம் பிள்ளை என்ன மாவீரர் தினத்துல அவர் செஞ்சது நீங்களும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கட்டாயம். அவர் செஞ்சது சரி என்று நீங்க கொஞ்சம் பாருங்கவா. ஆனா தவறு ஜோக்கே அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆனா அது செய்தது சரியான பிள்ளைதான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, வீட்டுல இருந்து வெளிக்கிடைக்க பொடி மாவீரர் தினத்துக்கு நினைச்சு வெளிக்கிடையில. அண்ணா இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த வீடியோ பாருங்க, வந்து கொண்டு இருக்குது
வந்தோண்டு கேட்கா கயக்கிறாங்க மச்சில இதுல மாவின நடக்குது சொன்னா நீங்க இதுவா இருக்க போயிட்டு எஸ் போவோம் அண்ணா உலகத்துல என் அண்ணாண்ட பிள்ளைக்கு அது 4 அது வயசு என்னோட கதை கொடுங்க யூகே தமிழ் ஒரு எதிர்பார்க்காம போனாலும் அந்த அதுக்குள்ள போனா எங்களுக்கு ஒரு உணர்வு அண்ணா எந்த பிள்ளைக்கு என்ன 4 வயசுன்னா இந்த பிள்ளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அங்க போனா தெரியுமா என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன் இப்படித்தான் நம்ம அண்டா செத்தவா இதாலதான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப அவக்கு விளங்கிச்சோ விளங்கில அந்த இடத்துல போய் புள்ள அதுக்கேற்ற மாதிரி நான் அப்பா அப்படி நிக்குதோ அப்படி புள்ள பாத்துட்டு நிக்குமண்ணா அதான் இயல்பு விளங்குதாண்ணா இப்ப என்ன சொல்றது என்னன்னா இவனுக்கு என்ன விட 3 வயசு கூட என்ன இப்ப எனக்கு ஒரு வயசுல விளங்குதுன்னு சொன்னா இன்னும் என்ன விட 3 வயசு எங்கட சகோதரங்கள் அண்ணா தமிழண்ணா எங்கட சகோதரங்கள் ஒரு தவறு செய்தா அதை தட்டி கொடுத்து செய்த தவற நெறிப்படுத்தி நிறைய தவறு செஞ்சுட்டாருன்னா அதான் பிரச்சனை. அதுக்கு தமிழன் நானும் தமிழன் நீங்களும் தமிழன் நான் ஒரு தவறு செய்து அந்த தவறை உணர்தும் போது நீங்கள் எனக்கு மன்னிப்பு தருவீங்களா தர மாட்டீங்க கட்டாயம் கொடுக்கணும் அதுக்காண்டி அவனை விழுத்தி விடக்கூடாது விழுத்தி விடுற செயற்பாடு தானே என்ன இப்ப நடந்து கொண்டிருக்கு கண்டிப்பா அப்ப இன்னொரு விஷயம் என்ன நீங்க யோசிக்கணும் இப்ப மேல இன்னொரு அண்ணா நான் போன் பாக்கெட்ல வச்சு கொண்டு பேசுறேன் உங்களோட உண்மையா பாக்கிறேன் யார் அதுல பேசினேன் அவருக்கு நான் ரிப்ளை பண்றேன் அண்ணா இப்ப என்ன சொந்த கால சித்தப்பான மகள் செத்து முடியன்னா அதை யோசிச்சு என்ன சித்தி விழுந்த இடத்துல தலையில அம்மி அடிபட்டு அவன் செத்துட்டான் அப்ப ஒரு குடும்பத்துல அப்ப எனக்கு எவ்வளவு கசப்பான அனுபவம் எந்த மனசுக்குள்ள இருக்க மாட்டா இவன் போய் அப்படி செய்யக்குள்ள இவனை முகத்தை பார்க்கவே கோபம் வந்தது அதுக்கு பிறகு அதை நாய் மாதிரி செய்யறான் இப்படி போய் அதுல நின்று அதுக்கு பிறகு அவன் யூடியூப் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணினான் அதுக்கு பிறகு அவன் வீடியோ நான் பார்க்காம விட்டுனேன் அதுக்கு பிறகு இப்படியான விமர்சனங்கள் வரைக்குள்ள இவன் இப்படித்தான் இருக்கும் எனக்கு உள்ள ஒரு தோட்ஸை உருவாக்கி அப்படி எனக்கு அவனை வருத்துட்டு அப்படி அதனால நீங்க தப்பு செய்துட்டீங்க ப்ரோ வருஷம் என்ன செய்யறான்னு நீங்க அவனுக்கு ஒருக்கா சொல்லிருக்கணும் தம்பியா நான் ரசிகன்டா உன்னை எனக்கு பிடிக்குண்டா இந்த வீடியோ பாக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அவனுக்கு தம்பியா நீங்க கழிச்சிங்களா ஊர் படியலைன்னா இல்ல அதான் சொல்றேன் இது உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி இது அது ஒரு புல இருக்குத்தான் மாதிரி போனது பட் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏன்னு சொன்னா கிருஷ்ணாண்ட வயசு ஏன்னா உங்களோட குடும்பத்துல சிலர் இழப்பு இல்லாம இருந்திருக்கு நீங்க பெருசா எந்த 3 பேர் போராடி அதுல 2 வீரச்சாவு ஒரு ஆள் இங்கே இருக்குது ஆள் வந்து கேப்டன் ஓகே ஜெகன் மகன் இன்னும் டிசேபிள் இல்ல இதெல்லாம் 3 சகோதரம் எனக்கு நேர மூத்தவங்க அதான் எனக்கு ஆகணும் இழப்பு நான் ஒரே ஒரு தான் மிஞ்சி இருக்கேன் வீட்டுல அம்மா அடிக்கடி அப்படி இருக்கும்போது அதை நான் இப்ப என்ன சொல்ல வரையில இதுல ஆனா இவன் செஞ்சது 100க்கு 100 வீதம் அந்த நேரத்துல பிள்ளை பட் அதுக்காண்டி அவனை ரெவெஞ்ச் பண்ற அளவுக்கு நான் சொல்லணும் அப்போ எஸ் தெரியும் அவனுக்கு யூகே தமிழன்னா உங்களோட கருத்துல இருந்தா நான் பாரன் அது 100க்கு 100 வீதம் பிள்ளை ஆனா நாங்கள் எடுத்து சொல்லி அந்த தவறை திருத்தி எங்களோட அண்ணா இப்ப என்ன விஷயம்னு சொன்னானா அவனுக்கு அட்வைஸ் பண்ண போற அந்த டைம்ல அவன் யார்கிட்ட கதையவே மதிக்கணும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவரோட இருந்த ஒரு சிறு இளைஞர்கள் என்னன்னு சொல்ற இப்ப 4 பொடியங்கள் இருந்தோம்னு சொன்னா அவருக்கு அந்த ஒழுங்கா ஒரு அறிவுரை சொல்லி அதை நெறிப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் ஒரு வாழ்வெட்டு குழு சேர்ந்த சம்பந்தப்பட்ட குழுவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த வீடியோ பாத்தீங்களா அது இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் இப்ப நாங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரவுடிசம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அவங்களோட நாங்கள் ஒரு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு என்னன்னு சொல்ற சமாளிச்சுதான் ரோட்ல தான் செய்தவர் இப்ப பாதையில பயணிக்கிற உனக்கு என்ன ப்ரோ அப்படி சொல்லலாம் ப்ரோ ஏன்னா நீங்கள் ஒரு ரவுடி கும்பல்னு சொன்னீங்கடா நான் உங்களை ஒரு கேஸ்ல உள்ள இருந்தேன் நான் என்ன சரியா அப்படி நான் அவங்க இப்ப இவர் செலிப்ரேட் பண்ண அவங்கள இந்த சின்னம் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அதுக்கான அதான் சொல்றேன் இப்ப நான் வேலையும் வீடுமன் இருக்கிறேன் நீங்கள் ஒரு இடத்துல ஓகேவா எங்க கேக் வெட்டணும் ஒரு நண்பன் கூப்பிடுறான் நான் வர மாட்டேன் நீங்க ரவுடி என்று ஒதுக்கி போனா அடுத்த நாளைக்கு எனக்கு கையை கால உடைச்சு விட்டுறீங்களா நான் இல்லையா அதை அக்செப்ட் பண்றேன்னா இவனுக்கு அந்த சிநேகம் தேவையில்லை இவன் நல்ல விரும்பியோ விரும்பாமலோ தண்டை பிரச்சனை நான் அதை இங்க சொல்ல வரல அவன் யாரோட ஃப்ரெண்டோ பழகணும் பழகாத அவன் தனிப்பட்ட பிரச்சனைன்னா இப்ப நான் ஒரு இப்ப என்ன சொல்றது அவர் ஒரு என்ன சொல்றது பொது சேவை என்று வெளியில வந்த ஒரு ஆள் அவருக்கு தவறான குழுக்களோட சம்பந்தம் தேவை வராத தேவையே இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கருத்து இது சரியோ பிள்ளையோ எனக்கு அது தெரியும் என்ன சொல்றேன் செயல்படுறாரா இல்லையே
ஆனா அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நாங்க இங்க பிஸியா இருப்போம், அதை பார்த்துக்கொண்டு தெரியும், எங்களுக்கு டைமும் இல்ல, கேட்கறதுக்கு டைமும் இல்ல. பட் அந்த ஏரியாக்குள்ள ஒரு ரவடிசம் இருந்துச்சுன்னு அவன் அந்த சொன்னா ஏரியா அவங்கள படியும் இல்லையா, அவன் எதிர்த்து அந்த ஏரியா பயணிக்க படியும். இயலாது. அவரால் எதிர்த்தாருன்னு சொன்னா அவரால் தொடர்ந்து பயணிக்க இயலாது. ஏதாவது ஒரு அடக்குமுறை வரும். அண்ணா நான் ஒண்ணு டிக்டாக்ல கேட்கிறேன். உதாரணத்துக்கு இந்த டிக்டாக்ல வந்து அந்த வீடியோ அகற்றன்னு சொல்ல அவர் கேட்கல. என்ன செஞ்ச நீங்கள்? எல்லா படங்களையும் போட்டு அடிச்சீங்க. நான் நடிக்கிறேன், என்ன இல்ல சொல்றீங்க? இல்ல நான் சொல்றேன், இந்த அதிகாரத்தை சொல்றேன். அதிகாரத்தை வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ஒன்று சொல்லி அதை கேட்கலாட்டி வந்து 1.5 மாசமா இந்த கிருஷ்ணா தம்பியை விமர்சிச்சு கொண்டுதான் இருந்தவங்க. நான் இவரை கைது பண்ணி போக்குள்ளதான் அந்த தளத்துல போய் கேட்டான். வந்து அவனும் எங்கட சகோதரம் வளர்ந்து வர ஒரு இளைஞன் தவறுகள் செய்திருந்தா மன்னிச்சு விடுங்க, தொடர்ச்சியா தாக்காதீங்க சொல்லி கேட்கக்குள்ளதான். இன்னொரு விஷயம் என்ன கதைக்கணுங்க, முதல்வர் அண்ணா ஒரு கேள்வி கேட்டவர், நீ யூகேல BMW கார் ஏதோ வாங்கினா நீ பொறாம போடாம வீட்டுக்கு வச்சிருப்பியான்னு. ஆனா அந்த கேள்விக்கு நான் சரியான பதில் சொல்றேன் பாருங்க. இப்ப நாங்க இங்க கேஷ் பே பண்ணி, உங்களுக்கு யூகேல இருக்கிறார்கள் மேல இருப்பீங்க, இப்ப பே பண்ணி கொண்டு வாங்குறேன்னு சொன்னான்னா வீட்டை வருவாங்க. அந்த பே பண்ணதுக்குரிய காசு நாங்கள் கையால் அதிகம் பே பண்ணா நாங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா காட்டியாகணும். உங்களுக்கு தெரியும் தானே, அது சட்டம். அப்படி இவனும் சட்டப்படி இவ திரும்ப 14 நாள் அவரை போறேன்னு சொன்னான்னா அவர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லாட்டிக்கு சில காலம் போடுறது இல்ல, நானும் உள்ள இருந்தேன்னா அடிச்சு சொல்றேன். பிரச்சனை சொன்னாப்போ கணக்கு வழக்கு ஒண்ணு முடிக்கலாம். பேங்க் இப்ப எல்லாம் முடிஞ்சது அவங்களுக்கு. இந்த கேஸ் எல்லாம் நோமால். இப்ப இன்னொரு கேஸ போட்டாங்களோ காசு, அப்ப அதெல்லாம் கணக்கு பாக்குறோம்னா உண்ட சுகம் பண்ண தானே வேணும். கண்டிப்பா பண்ணுவாங்கண்ணா. அப்படி அதுக்கு டைம் வேணும். அதுக்கு டைம் வேணும். 4 மணி கொண்டு வாங்கலண்ணா. கண்டிப்பா இப்படி அதிகப்படியான காசு இருந்தா ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி கொண்டு போய் விசாரிப்பாங்க. பேங்க்ல இருக்கிற காசு அவ்வளவும் கிருஷ்ணா வீட்டை மிஷின் வச்சு அடிச்சு கொண்டே போட்டது இல்ல. வெளிநாட்டுல இருந்து ஒபிஷியலா பேங்கால போட காசு தான். போட காசு எல்லாம் ஒரு நிமிஷம், ஒரு சகோதரி வந்து நான் கொஞ்சம் கோபியன்னு நான் கொஞ்சம் கதைக்கலாமான்னு ஒன்று இருக்கிறாங்க. கதைங்கக்கா. வணக்கம். வணக்கம் அக்கா. தமிழ்நாட்டை நான் 2 கேள்வி கேட்கிறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் கதைக்கும் இடையில ஒருத்தரும் கதைக்காதீங்க பிளீஸா. 2 கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த எனக்கு அந்த நீங்க சொன்ன வீடியோ, நான் கிருஷ்ணாட வீடியோ நான் பார்க்க இல்ல. அந்த மாவீர தினத்துக்கு அவர் எப்படி போனதுன்றத நீங்க பார்த்த நீங்க கேட்ட நீங்க நான் வெயிட் பண்ணுங்க. நான் கதைச்சிட்டு கூட நீங்க கதைங்க. அது நான் சத்தியமா நான் பார்க்க இல்ல. ஆனா நீங்க இந்த நியாயமான கேள்வி கேட்கறீங்க. அவர்ல 100% இந்த இடத்துல அவர் போய் ஒரு தவறா நடந்திருந்தா அதுக்கு அவருக்கு நாங்க ஒரு ஃபேன் இருக்கிறபடியா நானும் அதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அவர் அந்த இடத்துல தவறுகளா நடந்திருந்தா. ஏன்டா எந்த வீட்டுலயும் எங்கட மாமாவரால் உயிரோட டயர் போட்டு இருக்க வெட்டி கொண்டவங்க. பெண்களுக்கு இழப்பு இருக்கு. ஓகே, கொஞ்சம் பாருங்க. இப்ப இந்த யூரோப்ல நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு குழந்தை பிள்ளைய தோல்ல நம்மட தலைவர் என்ன சொல்ற அந்த கொடியின் படத்தை ஒரு சின்ன பிள்ளைக்கு தோல்ல போட்டுட்டு அந்த பிள்ளைய நடக்க விட்டுட்டு மாவீரர் தினத்துக்கு பாட்டை போட்டு டிக்டாக்ல போட்டவங்க. சரியா? ஒன்று நீங்க அதுக்கு நியாயம் கேட்டிருக்கணும். 2வது இந்த யூரோப்ல மாவீரர் தினம் செய்யறாங்க. நம்மட தலைவர் எப்படி அதை செய்தவங்க, எப்படி மாவீரர் தினம் கொண்டாடுனு இன்றைக்கு நேற்று சொல்லி தரையில. அது தலைவர் 2009 மறைஞ்சாலும் அந்த மாவீரர் தினம் எப்படி நடத்தினது நீங்க எல்லாருமே, நான் கூட எங்கட வீட்டுல இருந்து நான் ஓயல் படிச்ச டைம்ல எங்கட அண்ணாக்கு நாங்க மாவீரர் உரைய கேட்டுட்டு இருந்திருக்கோம். அப்ப அப்படி செய்த தவறு யூரோப்ல செய்த ஆட்களுக்கு நீங்க நியாயம் கேட்காத ஒரு இடத்துல ஒரு கிருஷ்ணா வந்து ஒரு அற்ப மனுஷன். என்ன அவருக்கு ஒரு விதிவிலக்கு இல்லாத ஒரு மனுஷன். எங்களை போல ஒரு சராசரி மனுஷன். இந்த யூரோப்ல நம்ம நாட்டுல ஜீன்ஸோட போய் மாவீர தினத்துக்கு விளக்கு கொளுத்திட்டு டிக்டாக் செய்து அதையெல்லாம் நீங்க நியாயம் கேட்காம கிருஷ்ணா அந்த இடத்துல போனது கிருஷ்ணா தப்பு. எத்தனை பேர் நாட்டுல மாவீரர் தினத்துக்கு அந்த மாவீரர் தினம் என்று கொண்டாடாம டிக்டாக் செய்யறதுக்குண்டே போறாங்க. நீங்க அவங்ககிட்ட எல்லாம் ஒரு நியாயம் கேட்காம இந்த கிருஷ்ணா செய்ததை மட்டும் கிருஷ்ணா செய்தது பிழை. ஓகே, கிருஷ்ணா செய்தது உண்மையிலே பிழை, நாங்க அக்செப்ட் பண்றோம். ஆனா இப்ப நீங்க அவர் மற்ற அந்த கொடி தூக்குனதால அவருக்கு பிரச்சனை வந்தது. ஓகே, அதுவும் அவர் செய்தது போல. ஆனா நம்மட நாட்டுல ஈழக்கொடிய இல்ல தலைவர்ற படத்தையோ நீங்க உடம்புல பச்சை குத்தி இங்க இருந்து போனாக்களுக்கு
எத்தனை பேருக்கு புடிச்சு வச்சு சிஐடி வந்து அவங்கள என்ன செய்யறது அங்க கூட்டிட்டு கொண்டு போய் எப்படியெல்லாம் அவங்கள கேள்வி கேட்டு நம்மட உரிமையை நாங்களே செய்யலாத ஒரு நிலையில எங்கட நாட்டுல பச்சைய குத்தியோ ஒரு பெண்டனையோ போட்டு போகலாத இடத்துல அந்த கிருஷ்ணா செய்தது தப்பு தப்பு தப்புன்னு சொன்னா ஆனா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு எத்தனை வயதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த வரைக்கும் உங்களோட மனச்சாட்சி படி உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. உங்களோட பிள்ளையோ இல்ல உங்களோட தாயோ நீங்க ஒரு மனுஷன். நீங்க இந்த இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் இல்ல நீங்க இதுல எல்லாரும் கோமாளிகள் நீங்க ஒரு கனப்படுதுன்னு வார்த்தையை விட்டனுங்க. இதுல யாரு கோமாளி என்று சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு ரைட் ஸ்டாண்டர்ட்? ஏன்னா நாங்க எல்லாம் இதுல வந்திருந்து கோமாளி என்று சொல்றதுக்கு நாங்க பொம்பளை புறா காட்டுறோம். என்ன நான் அப்ப நீங்க கோமாளிகள் வந்து யாரையுமே சொல்லலையேக்கா. கோமாளிகள் வந்து அவர் நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்க சொன்ன கதை இதுதான். நான் கோமாளிகள் நான் எந்த வாயில இருந்து சொல்லல. என்ன கதைக்கு விடுங்க அக்கா. நீங்க கேட்ட கேள்வி வீடியோ ரெக்கார்ட் இருக்கா? இல்ல நீங்க சொன்னீங்க நீங்க வீடியோ ரெக்கார்ட் வச்சு எதுவும் பண்ணீங்க எனக்கு அடம் கேர போட்டா இல்ல இல்ல ஓகே அது சில நேரம் கிருஷ்ணாவை அவர் செய்யறது பிள்ளைன்னு அவர் 100 இடம் சொல்ற. அப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் கூட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாத நீங்க என்னத்துக்கு நீங்க 5 நிமிஷம் இதுல நிக்கிற எல்லாரும் கோமாளி அந்த கோமாளி கூட்டத்துக்கு நானும் ஒருவன் சொன்னேன். நீங்க அப்ப உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களால கண்ட்ரோல் பண்ணலாத நீங்க என்னென்ன கிருஷ்ணா ஒரு குற்றவாளி என்று நீங்க என்ன என்ன ஒரு இதுல நீங்க சொல்லுவீங்க? அக்கா இப்ப நீங்க மியூட் பண்ணுங்க, நான் கதைக்கிறேன் ப்ளீஸ். இப்ப என்னண்டாக்கா அண்ணா இவ கேட்ட கேள்வி எல்லாம் எனக்கு சரியா புரிஞ்சது. இப்ப என்னன்னு சொன்னான்னா கிருஷ்ணா வந்து பிள்ளை செய்யலன்னு அக்கா வருத்தத்தோடு தெரிவிக்கிறா. அதை நான் அக்செப்ட் பண்றேன். பட் ஆனா அவர் செய்தது பிள்ளை என்று நான் எதை சொல்றேன்டா திரும்ப திரும்ப. இப்ப ஒரு சின்ன பிள்ளைக்கே அந்த மாவீரத்தினத்துல போனா இப்ப ஊர்ல எத்தனையோ பேர் வந்து மாவீரத்தினத்துக்கு போனவங்க ஸ்டேட்டஸ் போட்டவங்க தலைவர்கிட்ட போட்டோ போட்டோம் இன்று வரைக்கும் அரெஸ்ட் ஆகல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இவர் கிருஷ்ணா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண போறாங்கடாக்கா பயப்படுறான்னு சொல்ல வரான்னு எனக்கு அது புரியல என்னன்னு. பட் அந்த இடத்துல அவர் போய் நடந்து கொண்டதுன்னு ஒரு விதம் அந்த அக்கா அந்த வீடியோ பாக்கல நினைக்கிறேன். சரியா? இப்ப நீங்க இதுல இருக்கிற மெட்டாக்களை எக்ஸப்ட் பண்ணீங்க பிள்ளைதான் சொல்லி கேட்ட கேள்விக்கு ஒரு பாதல் ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா கிருஷ்ணா பப்புலர் வந்து ஒரு சின்ன தப்பு செய்தாலும் உடனே குத்திக்குவாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இப்ப வந்து டிகே வன்னி வந்து போனவன் எங்க மாவீரத்தினத்துக்கு. சரியா? அவன் அரெஸ்ட் பண்ணல. மாவீரத்தினத்துக்கு ஏண்டா போனீன்னு அவன் அரெஸ்ட் பண்ணல. வீடியோ ஏண்டா ரெக்கார்ட் பண்ணேன்னு அவன் அரெஸ்ட் பண்ணல. அதுக்கு சரியா? அப்ப என் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவனும் ஒரு பாப்புலர் தான். அவனும் ஒரு என்ன சொல்றது ஒரு சோசியல் மீடியால இருக்கிற ஒரு என்ன சொல்ற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கிற ஒரு ஆள் தான். அவன் அரெஸ்ட் பண்ணல. அப்ப நான் கட்டாயம் இவனை போக சொல்லல. இவனுக்கு போக விருப்பம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இவன் எங்கிற தமிழ் ஈழத்தோடையோ எங்கிற இதோடைய ஈடுபாடு உள்ளால் இல்ல படிக்கிற காலத்துல இருந்து அது எனக்கு நல்லா தெரியும். சோ அதை நான் புஷ் பண்ணல. விருப்பம் இல்லாத ஒருவனுக்கு அவன் வந்து இப்ப பிறந்த பொடியன் ஐயா என்னோட 2 வயசு தானே ஐயா கூட. அதான் சொல்றேன். எஸ் இப்ப பிறந்த பொடியன் இல்லையா என்ன? அவருக்கு கிட்டத்தட்ட 31 வயசு. என்ன 30 வயசு ப்ரோ? 30 வயசு சௌரம் எல்லாத்தையும் பற்றி இவன் ஒரு தனி ஒரு படியனுக்கா என்னத்துக்கு ஐயா எங்கட தேசிய இது இல்லை. இவன் ஆறு ஐயா அதுதான் இவன் ஆறு ஐயா தேசியத்தை பற்றி எல்லாம் கதைக்கிற இவன் ஒரு கோபி என்ன கீழே சொன்னா கோபி விளங்குதா? இவன் ஆறு நான் தூசண காய்க்கல கோபி உங்களுக்கு நீங்களும் என்ன சவர் இங்க இவன் ஆறு ஐயா இவனுக்கு தேசியத்துக்கு இவன் ஆறு இவனை பெரிய ஆள் ஆக்குறீங்க. இவன் ஆறு ஐயா இவன் ஒரு வேலைக்காரனை போய் பெரிய அப்படி காய்க்காங்க தயவு செய்து காய்க்காங்க. எல்லாருக்கும் ஈழ உணர்வு இருக்குது. எல்லாருக்கும் ஈழ உணர்வு. யூகே தமிழனா பற்றி யாரும் விமர்சிக்க வேண்டாம். இல்ல வந்து ஆரண்ணாண்டு நானும் ஈழத்துல பிறந்து வளர்ந்து கொஞ்சம் இருங்கோ. இந்த யூகே தமிழனாவை யாருமே பொறாமையோ அப்படி இப்படி ஒன்று யாருமே விமர்சிக்க வேண்டாம். அவர் தன் குடும்பத்துக்கு நடந்ததை தெளிவா சொல்லியிருக்கிறார். 2-3 பேரை மூட் பண்ணிருக்கிறேன். எல்லாருக்குமே ஈழ உணர்வு இருக்குது. அந்த ஈழ உணர்வை மதிக்காததால தான் கிருஷ்ணாக்கு இந்த நிலைமை.
கட்டாயம் of course அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு சந்தோஷம் இங்க கோபி கோபி ப்ரோ இங்க வா இப்ப bro. நாங்கள் சௌரம். என்ன சொல்றோம் ப்ரோ இவன் தம்பி கிறிஸ்தார் ஐயா அப்ப முதல் சொன்னா மன்னிப்பு வேலைக்காரன் நாங்கள் கொடுக்குற காசை கொண்டே கொடுக்குறோம். இல்ல கொஞ்சம் இருங்க. நீங்கள் அவர் ஒரு தவறு செய்துட்டாருன்றதுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்த தண்டனை பெருசு. அண்ணா இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா அண்ணா கோபி அண்ணா இப்ப என்னன்னு சொன்னா சம்பந்தப்படாத பிரச்சனைக்கு எல்லாம் முன்னுக்கு கோபி போயிருந்தா சௌரம். கோபி இது இப்ப அரசியல் கதைக்கிறதுக்கோ இது கொண்டு இது வரையில அக்கா, இவன் ஒரு வேலைக்காரன் ஐயா. இவனுக்கு நாங்கள் சம்பளம் அரசியலையோ கொடுக்குறோம். அவரை நீ பண்ணுங்க கோபி அண்ணா இதுக்குள்ளேயே திருப்பி இறக்கி விடுங்க. இது அரசியல். நாங்கள் அரசியல் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதைத்தான் நாங்க கோபி அரசியல்லேக்கா, இப்ப ஊர்ல வந்து முன்னாள் போராளிகளை ஆளை கீழே விடுங்க கேவலமா வீடியோ எடுத்து வீடியோ வந்து அதை பார்த்து நாங்க கவலையில நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். அது அரசியல் ரீதியான உதவியாவும் போயிருக்கா. நீங்க அப்படி சொல்ல முடியாது. அரசியல் ரீதியா தான் அதிகமான உதவி போயிருக்கு. கோபிக்கு அப்ப நீங்கள் அப்படி நான் மூட் பண்ணல கொஞ்சம். ஆரையா மூட் பண்றது கோபி ஏன்னா ஓகே அண்ணி நீங்கள் குழப்பாதீங்க. இந்த யூகே கதைக்க விடுங்க, கதைக்க விட்டுட்டு இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா அரசியல் ரீதியா நான் பேசலைன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப ஈழம் தேவையே இல்லையா? அரசியல் ரீதியா நாங்க ஈழத்தை பார்க்கவே கூடாது. என்னன்னாக்கா அப்படி கதைக்கிறோம். அவங்க சில நேரம் அவங்க புரியாம கதைப்பாங்க. ஆனா என்னன்னு சொன்னா உலகத்துக்கும் மெயின் பிரச்சனை கிருஷ்ணா வந்து அவர்கிட்ட வயசோ இல்லாட்டி அனுபவம் குறையோ. இப்ப இந்த சில சின்ன பிள்ளைகள் வந்து எங்கண்ட புலம்பெயர்ந்த தேசத்துல வந்து தமிழ் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு தமிழ் எழுத்து பிள்ளையா எங்கேயாவது ஒரு அச்சு பதிவிட்டு இருந்தாலே அந்த இடத்துல வந்து எங்கண்ட வரலாறு மாறுது, எங்கண்ட இது மாறுதுன்னு சொல்லி கேட்கிற கேள்வியில இருக்கிறாங்க ஈழத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து. அப்ப கிருஷ்ணாக்கு வந்து மன்னிக்கணும் கோபியண்ணா, இந்த அந்நியன் என்ற ஒரு நபரை நீங்க ஏத்தி வச்சு பேசவனா ப்ளீஸ். கிட்டத்தட்ட ஒரு மாச காலமா மிச்சம் கேவலமா கிருஷ்ணாவோட பயணிச்சு ஒரு ஆள். சரியா?